4 பேச்சாளர்களுமே ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. பேச்சாளர்களுக்கு ஒரு பெரிய ஜோரா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். அருமை அருமை அருமை. ஏன்னா எல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து நீலவணிலாம் தூங்கி மாசக்கணக்காது அந்த பிள்ளையெல்லாம் பாருங்க. ஆனாலும் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வர்றோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே இந்த மே மாதம் பூரா ஏப்ரல் மே பூரா பேச்சாளர்கள்லாம் தூக்கமே கிடையாது. உங்களுக்கெல்லாம் 10 நாள்லாம் எங்களுக்கு மாதம் பூரா இருங்க. இப்படின்னா எத்தனை நாங்கள் நல்லா பேசணும் அப்படிங்கிறத விட நீங்கள் நன்றாக எங்களை பேச வைத்தீர்கள், அதனால தான் நாங்கள் பேசணும். ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதுன்னு கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. அதைத்தான் நீங்கள் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறீங்க. நான் வரும்போதே பேச்சாளர்கள்ட்ட சொன்னேன், என்னுடைய ஆவாரகுளம் ரசிகர்கள் அவ்வளவு தூரம் சூப்பராக ரசிப்பாங்க. பெண்களும் ஆண்களும் அவ்வளோ தூரம் ரசிப்பாங்க. வந்து மற்ற ஊர் மாரி 2 பேர் பேசினோன்னா கிளம்புற ஊர் கிடையாது. கடைசி வரைக்கும் இருந்து ரசிக்கக்கூடிய மக்கள் நிரூபிச்சிருக்கிறீங்க எங்களுடைய ஆவாரகுளம் ரசிகர்கள். ரொம்ப பெருமை. ஆனால் உண்மையிலே அழகான ஒரு தலைப்பு. ஒரு ஆணின் மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா 5 நிமிடத்தில் தீர்ப்பு. 5 நிமிடம். ஒரு 60வது கல்யாணத்துக்கு நான் சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன். 60வது கல்யாணம் சிறப்பு விருந்தினராக போயிருந்தேன். பயங்கர தடபுடலா பாகுபலி செட்டே தோத்து போயிடும் போல அவ்வளோ கிராண்டா இருந்துச்சு. அந்த மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன், சார் 60வது கல்யாணத்தையே நீங்கள் இவ்வளவு கிராண்டா பண்ணுறீங்களே, உங்களுடைய 25வது கல்யாண நாளை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு. அந்த மாப்பிள்ளை சொன்னார், என் ஒய்ஃபை அந்தமான் கூட்டு போனோமா அப்படின்னார். சூப்பர் சார், இப்போ 60வது கல்யாண நாள், இப்போ எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? என் ஒய்ஃபை அந்தமான்லேருந்து இப்போ ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போறோமான்னாரு. புரிஞ்சிருச்சா? அங்கெல்லாம் ஆள் யோசிக்கிறாங்க, அந்தமானுக்கு ஒரு டிக்கெட்டை போடு அப்படின்னு நீங்கள் நினச்சி பிளான் பண்ணிடாது. வாழ்க்கையை ரசித்து ஒரு சின்னதாக பாராட்டுனா போதும்னு இவங்க சொன்னாங்க. வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பார், பாராட்டு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. பெண்கள் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அப்படியே அந்த கணவனுக்காக உழைச்சி களைச்சி சமையல் பண்ணுறோம். அந்த சமையலை ஒரு சின்னதாக பாராட்டு. கஷ்டப்பட்டு ஒரு புடவை உடுத்திட்டு அந்த பிள்ளை முன்னுக்கு வந்து நிற்கும், இந்த சேலையில் நீ அழகா இருக்க, ஒரு சின்ன பாராட்டு. நல்லாவே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், ஆனாலும் ஒரு பாராட்டிட்டு போட்டால் முடிஞ்சு. ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் 20 கிலோ இஞ்சி தின்ன குரங்கு மாரி காலையில் எந்திப்பாரு, பல்ல விளக்குவாரு, பாத்ரூம் போவாரு, பேப்பரை எடுப்பாரு, மடியில் வைப்பாரு, படிப்பார். காலையில் எந்திப்பாரு, பல்ல விளக்குவாரு, பாத்ரூம் போவாரு, பேப்பர் எடுப்பாரு, மடியில் வைப்பாரு, படிப்பார். ஒரு பெருமூச்சு விட்டுச்சுனாலே உங்களுக்கு டேஞ்சர் அலாரம் அடிக்குதுன்னு அர்த்தம். என்ன சொல்லிச்சு தெரியுமா? பேசாமல் அந்த பேப்பராவது இருந்திருக்கலாங்க, டெய்லி உங்கள் மடியிலையாவது நான் உட்காருவேன்ல அப்படின்னுச்சு. பதிலுக்கு அந்த மனுஷன் ஒரு பிட்டை போட்டார், நான் டெய்லி ஒரே பேப்பர் படிக்கிறது இல்லடின்ட்டார். புரிஞ்சு போச்சா? இது மட்டும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருமே என்ன பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட கேட்குறேன், அம்மா பக்கத்து வீட்டில் ஒரு ஆன்ட்டி வந்திருக்காங்களாம்மா, அந்த ஆன்ட்டி பேர் என்ன பேருமா? அந்த ஆன்ட்டியாடா, அந்த ஆன்ட்டி பேர் சரோஜாடா. அம்மா இல்லைம்மா, மாடி வீடு கட்டியிருக்குமா, ஊதா கலரில் கேட்டில் பெயிண்ட் அடிச்சிருக்குமா, அந்த வீட்டில் உள்ள ஆன்ட்டி பேர் என்ன பேர்? அந்த வீட்டில் உள்ள ஆன்ட்டி பேர் தான்டா சரோஜாடா. அம்மா இல்லைம்மா, டாக்லாம் கட்டி போட்டிருக்குமா, அந்த வீட்டில். டென்ஷன் ஆகிட்டாங்க அம்மா. டேய், அந்த வீட்டில் உள்ள ஆன்ட்டி பேர் தான்டா சரோஜாடா, உனக்கு இப்போ என்னடா வேணும்? பையன் சொல்கிறான் அழுதுகிட்டு, போமா நீ தான் அந்த ஆன்ட்டி பேர் சரோஜாங்கிற, ஆனால் நம்ம அப்பா மட்டும் அந்த ஆன்ட்டியை பார்த்து டார்லிங்னு கூப்பிடுதாரு. வத்தி வச்சுட்டான். இந்த பிள்ளைங்க கிட்ட ரொம்ப கவனம், பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள்லாம் சொன்னீங்கல்ல, உண்மையிலே வானத்தை வில்லாக வளைப்பேன். திருமணமாகாத ஆண்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருமணத்துக்கு முன்பே பண்ணிடுங்க. வானத்தை வில்லாக வளைப்பேன், அலை கடலை தாண்டுவேன், இப்படிலாம் ஏதாவது ஒன்று நினச்சிங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே தயவு செய்து பண்ணிருங்க நண்பர்களே. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் டிவி ரிமோட்டை கூட உங்களால் மாற்ற முடியாது. ஏன்னா டிவி ரிமோட் யார் கையில் இருக்கும்? பொண்டாட்டி கையில் இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா பாத்ரூம் போகும்போது கூட டிவி ரிமோட்டை கொண்டையில் சொருவிக்கிட்டே போகுது. தப்பி தவறி கூட அவங்க கையில் போயிடக்கூடாது. எனக்கும் என் வீட்டுக்காருக்கு பயங்கர சண்டை. போன வாரம் அவர் நியூஸ் தான் பார்ப்பாருங்கிற, நான் வந்து சீரியல் தான் பார்ப்பேங்கிற. நியூஸ் டிவி ரிமோட்டுக்கு சண்டை. இப்போ அவருக்கு கேட்குறாரு, ஏய் ரிமோட்டை கொடுக்க முடியுமா முடியாதாடி? கொடுக்க முடியுமா முடியாது அப்படின்னாரு. முடியாது. சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. என்ன பார்த்துக்கிறேன்? நீ எந்த சேனலை பார்க்குறியோ அதே நானும் பார்த்துக்கிறதம்மான்ட்டார். அப்போ பட்டிமன்ற நடுவருடைய வீட்டுக்கார நிலைமையே எப்படி இருக்குது அப்படின்னா, அதுலேயே வந்துக்கிட்டு இது வந்து இப்போ ரோஜாப்பு கட்டத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்களாம், எவ்வளோ விஷயம். எங்க உண்மையிலே சென்னை மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்காக ஒரு போராட்டம் நடந்ததே, அது யார் நடத்தினா தெரியுமா?
திருமணமே செய்து கொள்ளாத ஒரு ஆண் நண்பர்களும் பெண் நண்பிகளும் சேர்ந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க. மெரினா கடற்கரை சொல்லிச்சு, இளைஞர்கள்லாம் சும்மா லவ் பண்ணதாங்க லாய்க்கு, இந்த சும்மா செல்போன்ல சும்மா ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாத சாதனையை செல்போன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஒரு மாணவர்கள் செய்து சாதனை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, மெரினா கடற்கரை இளைஞர்களை பார்த்து சொல்லிச்சுங்க, என்ன தெரியுமா? காதலர்களை மட்டுமே பார்த்து வந்த நான் களங்கம் இல்லாத வீரத்தையும் நான் பார்த்து விட்டேன். நான் வங்கம் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டின் அங்கம் என்பதில் பெருமைப்படுகிறேன் அப்படி மெரினா கடற்கரை சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா, எங்க ஜல்லிக்கட்டுல என்னைய நிறைய அறிமுகப்படுத்தினாங்க. நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலும் ஜல்லிக்கட்டுல முதல் பெண் வர்ணனையாளரா நான் பேசினது தான் உண்மையிலே ரொம்ப பெருமையாக நான் அந்த மேடையில நான் சொல்லிக்கிடுறேன். மாடு வருது பாரு துள்ளிக்கிட்டு, தமிழர்களுடைய தனி அடையாளமே ஜல்லிக்கட்டுன்னு சொல்லும் பொழுது அவ்வளவு பெருமையாக இருந்துச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளை போய் மிருகவதை பண்ணோன்னு சொன்னாங்களே, நாமளாங்க மிருகவதை பண்றோம். கும்பிடுற சாமியை கூட தமிழன் எப்படி கும்பிட்டான் தெரியுமா? பிள்ளையாரை சாணியாக பிடித்து முருகனை சேவல் கொடியில் அமர்த்தி, காளையை நந்தியாக அமர்த்தி, பசுவை கோமாதாவாக வணங்கி, சிங்கத்தை சக்தியின் வாகனமாக்கி, புலியை ஐயப்பனின் நண்பனாக்கி, எருமையை யமனின் தேராக்கி, குரங்கை அனுமனாக கும்பிட்டு, நாயை கூட பைரவராக பார்த்து வணங்கக்கூடிய சமுதாயம் தான் நம் தமிழ் சமுதாயம் அப்படின்ட்டு சொன்னா, அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுநல பார்வை கூட ஒரு இளைஞனுக்கு எப்போ இருக்குது? திருமணத்திற்கு முன்பு. நட்பு எப்போ இருக்குது? திருமணத்திற்கு முன்பு. அம்மாவோட பாசம் எப்போ இருக்குது? திருமணத்திற்கு முன்பு. ஒரு அம்மா என்ன நினைப்பா தெரியுமா? கட்டுன புருஷனுக்கு தெரியாம பெத்த மகனுக்கு பணம் கொடுப்பா. ஆனா அதே பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாம பெத்த அம்மாவுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அவலமான நிலைமையில ஒரு ஆண்மகன் தள்ளப்படுகிறானே, அப்ப மகிழ்ச்சிங்கிறது எப்படிங்க திருமணத்திற்கு முன்பு வரும்? அப்போ உண்மையிலே நிறைவான மகிழ்ச்சிங்கிறது திருமணத்திற்கு பின்பு அல்ல. ஒரு ஆணின் மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பே அப்படின்னு சொல்லிட முடியாது. சொல்லிட முடியுமாக்கா? சொன்னா ஆனாதான் இவர் மட்டும் தான் கைத்தட்டல் கொடுப்பார். உட்கார்ந்து அந்த பையன் எவ்வளவு பொழைக்க தெரிஞ்ச பையன் எப்படி உட்கார்ந்துருக்கான் பார்த்தீங்களா? ஏன்னா என்னை பத்தி தெரியும். அக்கா ஒரு பக்கமா பேசுதே, இன்னொரு பக்கம் என்ன பேச போகுது யோசிச்சு பாருங்க. திருமணத்துக்கு பின்பு இவங்கெல்லாம் என்னென்ன பேசினாங்க. பொதுவாக பட்டிமன்ற பேச்சாளர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமாங்க? ஃபேமிலி அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன் பேமொழி முழிக்கிறானோ அதான் பேமொழின்னு பேர் வந்துச்சுப்பாங்க. ஆனால் உண்மையான விளக்கம் அது இல்லை நண்பர்களே. FAMILY ஃபேமிலி என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபாதர் அண்ட் மதர் இன் லவ் வித் யூ. அதுதான் உண்மையான விளக்கம். குடும்பம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்ட்டு சும்மாவா சொன்னாங்க? மனைவி ஆசைப்படுறா, மனைவியை எதுக்கு எடுத்தாலும் ஆசைப்படுறான்னு சொல்றீங்கல்ல, நீங்க கூட ஒரு குட்டியா ஆசைப்பட்டமா? என்ன ஆசைப்படுறாங்க மனைவி? பைக்ல போற புருஷன் கார்ல போகணும்னு ஆசைப்படுறாங்க, கார்ல போற தன்னுடைய புருஷன் ஃபிளைட்ல போகணும்னு ஆசைப்படுறாங்க, ஃபிளைட்ல போற தன்னுடைய புருஷன் அப்படி மேல போய் சேர்ந்துடணும்னு ஆசைப்படுதாங்க. 7 ஜென்மத்துக்கும் என் புருஷன் எனக்கு மட்டும். கட்டின புருஷன் கருப்போ சோப்போ லூசோ கூசோ குட்டையோ நெட்டையோ வழுக்கத்தலை இல்லாதவனோ தொப்பை இல்லாதவனோ கொரோனா வந்தவனோ கொரோனா வராதவனோ 7 ஜென்மத்துக்கும் என் புருஷன் எனக்கு கொடுத்துரு முத்தாரம்மா. வேண்டமா இல்லையா? வெளிநாட்டிலலாம் பாருங்களேன், புருஷனும் பொண்டாட்டும் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அங்கே மேரேஜ் அப்படிலாம் எப்படி நடக்கும் தெரியுமா? அப்படி கையோடு கை சேர்த்துக்கிட்டு லலலான்னு போவாங்க. ஏன் தெரியுமா? கையை விட்டுட்டு அடுத்த நிமிஷம் அவள் அடுத்தவனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவா. நம்ம ஊர்ல தான் ஒரு மஞ்ச பைய வச்சுக்கிட்டு மாங்காய் மடைய மாதிரி புருஷன் முன்னாடி போனா கூட உன் கால் தடங்களை பார்த்து பின்னாடி நான் வாராங்கல்ல, அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், அதுதான் நம்மளுடைய பண்பாடு. ஏங்க நான் ஒரு விஷயத்த சொல்றேன், உங்க எல்லாருக்குமே புரியும். இந்த கதையை நீங்க கேட்டிருப்பீங்க. பக்கத்துல தான் வள்ளுவர் சிலை இருக்கு. 1330 திருக்குறளை எழுதின திருவள்ளுவருக்கு 133 அடி சிலை அமைத்த ஒரே ஊர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம். அப்படி அது பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க. அதை நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல பக்கத்துல இருக்கிறீங்க. மேலே பெருமைப்படக்கூடிய ஒரு அருமையான இந்த வள்ளுவர் வாசுகி போல் நீங்க வாழணும்னு திருமணத்துல எல்லாரும் வாழ்த்துவாங்க. நீங்க இந்த விஷயத்த சொல்ற, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வள்ளுவர் வாசுகி அம்மா கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா வாசுகி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அப்படி போட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துருவாங்க அடுத்த நிமிஷம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முறை வாசுகி அம்மா கிணத்துல நீர் இறைச்சிட்டு இருக்கும் போது வள்ளுவர் கூப்பிட்டாராம். வாசுகி அப்படின்னு கூப்பிட்டோன்னா அப்படி குடுகுடுன்னு போனாங்க. நீங்க இதை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? இதை ஒரு மேடையில சொன்னேன். நீர் இறைச்சிட்டு இருக்காங்க வாசுகி அம்மா, வள்ளுவர் இங்க இருந்து கூப்பிடுறாரு, வாசுகி வாசுகி அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த அம்மா அப்படி போட்டுட்டு நீர் இறைச்சிட்டு இருந்த போட்டு அப்படி போட்டு குடுக்குன்னு ஓடி வந்தாங்களா. வாலி ஒரு நிமிஷம் நின்னுச்சாங்க. ஏன்?
ஏன்னா கற்பின் திறன், அதனால வாளி நின்றுச்சு. இதை ஒரு மேடையில் சொல்லி மாட்டிக்கிட்டேனே. ஓஹோ, கற்பின் திறன் வாளி நின்றுச்சு. கீழே இருந்து கூப்பிட்டாரு, அடியே பத்மா தண்ணி இறைக்க போடி, கிணத்து பக்கம் போடி. வாளி மட்டும் நிக்கலையோ, உன் ஆத்தா வீடு கிளம்பிடின்ட்டாரு. எனக்கு பக்குன்னு பயமாயிருச்சு. ஆத்தாடி ஒரு பட்டிமன்றம் பண்ணி குடும்பத்தை ரெண்டா பிரிச்சுற பக்கமே நான் பயந்துக்கிட்டே இருக்கிறேன். கீழே இருந்து பத்மாக்கா தண்ணி இறைக்க போறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட் எஃபெக்ட் போட்ட சீரியல் மாதிரி பத்மாக்கா அப்படி தண்ணி இறைக்கிறாங்க. இங்கேருந்து புருஷன் கூப்பிடுறாரு, பத்மா பத்மா. வாளி ஒரு நிமிஷம் நின்றுச்சுங்க. ஏன்? கற்பின் திறனா? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, கப்பியில் சுற்றிக்கிட்டு வாளி நின்றுச்சு. ஏன்னா வாளி திரும்பி பார்த்துச்சு. பொண்டாட்டி வாசிக்கு மாதிரி இருக்குன்னா கூப்பிடுற புருஷன் வள்ளுவன் மாதிரி இருக்கணுமா இல்லையாக்கா? இருக்கிறாரா? அவர் எந்த எந்த கடையில் குடிச்சிட்டு எங்க குப்புறக்க விழுந்து கிடக்காரோ அப்படின்னா எப்படி திரும்பி வாளி நிற்கும்? இப்போ யோசிச்சு பாருங்க. ஏங்க உண்மையில இந்த இடத்துல திருமணமான பெண்களை பார்த்து சொல்றேன், கடவுளை பார்த்து ஓம் ஓம் ஓம்னு சொல்றதை விட உங்க கட்டின புருஷன் எது சொன்னாலும் ஆம் ஆம் ஆம்னு சொல்லுங்க. குடும்பத்தில் பாதி பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஆமாவா இல்லையா? அதை ஒரு சின்ன விட்டு கொடுத்தல். ஆனா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த சண்டையை தீர்த்து வைக்கக்கூடிய குல தெய்வம் குத்து விளக்கு யாரு தெரியுமா? இந்த மடியில படுத்திருக்கலே அந்த குழந்தை தான் சண்டையை தீர்த்து வைக்கும் சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுவீங்க. அந்த குழந்தையோட முகத்தை பாருங்க, என் குழந்தைக்காண்டி தாங்க நான் இத்தனை வருஷம் உன் கூட இருக்கேன். எத்தனை பேர் இதை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த குழந்தையால குடும்பத்துல சண்டையே சமரசமாகும். காதல் இந்த புருஷன் சொல்லுதா, நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இன்று முதல் என்னிடத்தில் பேச சொல் கண்ணா. உங்க அம்மாவை என்கிட்ட பேச சொல்லுடா, நேற்று வரை நடந்த சண்டெல்லாம் போகட்டும்டா அப்படின்னு இந்த குழந்தை மூலமா தூது. உடனே அவர் என்ன சொல்றா தெரியுமா? கணவன் ஒரு படி இறங்கி வந்த உடனே மனைவி சொல்றா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டார் ஏனடா கண்ணா, நான் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த நட்பை பத்தி நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, ஆண்களுடைய நட்பு லட்சுமிதாரெல்லாம் நிறைய சொன்னாப்ல. ஆனா ஆண்களுக்கு மட்டும்தான் நட்பு இருக்குதா, பெண்களுக்கு இல்லையா? ஆண்களுடைய நட்பு கூட திருமணத்திற்கு அப்புறம் தொடருங்க. ஆனா பெண்களுடைய நட்பு தொடருமாக்கா? எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்துருப்போம், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நம்மளை கல்யாணம் கட்டி கொடுத்துருப்பாங்க, ஆசையா வளர்த்துருப்போம் நாய்க்குட்டி, அந்த நாயை விட்டு இந்த நாய் பின்னாடி வர்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசையா வளர்த்துருக்க கோழி குஞ்சு, ஆசையா வளர்த்து நம்ம கொல்லசாமியை கூட மாத்துறோம் கல்யாணத்துக்கு அப்புறம், நம்மளோட இனிஷியலை மாத்துறோம். அப்பாவோட இனிஷியல் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெண்ணுக்கு யாரோட இனிஷியலா மாறுது? கணவரோட இனிஷியல். ஆனா பெண் பிள்ளைகளுடைய நட்பு திருமணத்துக்கு அப்புறம் தொடராதுங்க. கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பெண் பிள்ளைகளுடைய நட்பை பத்தி தோழிமார் கதைன்னு ஒரு சொல்லியிருப்பாரு. அதை பெண்கள் நிறைய ஆரம்பத்துல இருந்து ரசிக்கிறதுனால நான் சொல்றேன். இரண்டு பெண்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு பேசிக்கிட்டுறாங்க. வயசான காலத்துல நம்ம அப்படிலாம் எப்படி இருந்தோண்டி அப்படின்னு பேசிக்கிட்டுறாங்க. அவங்க பேசுற பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? ஆத்தோரம் பூத்த மரம் ஆன அடங்கு மரம், கிளக்கிளையா கூடு கட்டி கிளியடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூ விழுந்த மணல் வெளியில் பேன் பார்த்த சிறு வயசு பெண்ணே நினைவிருக்கா, சிறுக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட, பட்டு சிறுகயிறு பட்ட இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினைவிருக்கா, மருதாணி வச்ச வரல் மடங்காம தான் இருக்க, நாசமா போற நடுமுதுகு தான் இருக்க, சுருக்கா நீ ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினைவிருக்கா, கருவாட்டு பானையில் சிறுவாட்டு காசு எடுத்து கோனார் கடை தேடி குச்சி ஐஸ் ஒன்று வாங்கி நான் திங்க நீ கொடுக்க, நீ திங்க நான் கொடுக்க, கலங்கிய ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட, பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேளையில வீதி மண்ணில் 2 துண்டா விழுந்துருச்சே நினைவிருக்கா, வெள்ளாறு சலசலக்க வெயில் போட நினைவலிக்க, வெள்ளி துருவல் போல வெள்ளை மணல் பளபளக்க, கண்ணாமூச்சி ஆடையில கால் கொலுசு நீ தொலைக்க, சூடுவப்பா கிளவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக, ஏன் காலு கொலுசை எடுத்து உனக்கு மாட்டி விட்டு ஏன் வீட்டில் நொக்கு பத்த ஏண்டி நினைவிருக்கா, ஒன்னா வளர்ந்தோம், ஒரு தட்டுல சோறு தின்னோம், பிரியாது இருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம், ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்காலத்தியா வாழ சம்மதிச்சோம் நினைவிருக்கா, ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது, எப்படியோ பிரிவானம் இடி விழுந்த ஓடானம், 20 வயசோட இருவேறு திசையானம், தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக,
வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நான் போக, ஓம் புள்ள ஓம் புருஷன் ஓம் பொழப்பு உன்னோட, ஏன் புள்ள ஏன் புருஷன் ஏன் பொழப்பு என்னோட. நாளும் கடந்துருச்சு, நர கூட விழுந்துருச்சு, வயிற்றுல வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு, ஆத்தோரம் பூத்த மரம் ஆன அடங்கு மரம் போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சு, அடி பெண்ணே நினைவிருக்கா என்று முடித்திருப்பார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து 3 முடிச்சு போட்ட ஒரே காரணத்துக்காக கணவன் சாப்பிட்ட எச்சித்தட்டில் சாப்பிட்டு உனக்காக வாழக்கூடிய அந்த பெண்கள் வரக்கூடிய வாழ்க்கை ஒரு ஆணுக்கு நிச்சயமாக நிறைவான மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அதனால தான் அம்பாள் கிட்டையே குடிகார கணவனாக இருந்தாலும் பெண்கள் விட்டு கொடுக்காம எப்படி வேண்டுவாங்க தெரியுமா? கோலவேலியம்மா ராஜகாளியம்மா பாளைய தாயம்மா பங்காரு மாயம்மா மாரியம்மா பத்ரகாளியம்மா வட்ட கண்ணியம்மா எங்க கண்ணியம் குங்குமகோதையை அன்னைய சோதையை சந்தூர தெய்வானே சிங்கார ரூபி அண்ணியம்மா எங்க அண்ணியம்மா தங்க செல்லியம்மா செல்ல கொல்லியம்மா அருள் முப்பாத்தம்மா அனல் வெப்பாத்தம்மா சிங்காரி ஒய்யாரி சங்காரி உமையத்தா மன்னாரி பன்னாரி செல்லாரி செலவர் மருவத்தூர் அம்மாவே ஓ ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கட்டிரத்து பாரம்மா வேறு துணை யாருமா குத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்குள் சோதனைகள் அவன் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கொடு நீதிக்கு கண்ணுக்கு சோதிக்கு துன்பத்தை நீ வந்து மாற்றிடமா மடியே நீ பிச்சை கேட்கிறேன் அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன் மடியே நீ பிச்சை கேட்கிறேன் அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன் என்று சொல்லி இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும்? இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும்? கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும், கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும், மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைச்சால் நிச்சயமாக அந்த இல்லம் என்பது சொர்க்கமாகும். இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும்? வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும், வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும், முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் இருந்தால் நிச்சயம் அந்த இல்லம் சொர்க்கமாகும். புத்தி இல்லாத மனைவி என்ன பண்றா தெரியுமா? தன்னுடைய கணவனை அடிமையாக்கி அந்த அடிமைக்கு பொண்டாட்டியா வாழ்றா. ஆனா புத்தியுள்ள மனைவியோ தன்னுடைய கணவனை ராஜாவாக்கி அந்த ராஜாவுக்கு ராணியாக வாழ்கிறவள் தான் மனைவி என்று சொன்னால் இதுதாங்க நம்மளுடைய கலாச்சாரம், இதுதான் நம்மளுடைய பண்பாடு என்று சொல்லி ஆவாரக்குளம் ரசிகர்கள் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெற்று 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும். பொதுவா பெரியவங்களை என்ன வாழ்த்துவாங்க தெரியுமா? கல்யாணத்துல ஒரு 16 தான் பெற்று நீ வாழ அதை பார்க்கின்ற என்னுள்ளம் தாயாக. அந்த 16னா 16 பிள்ளைக்குட்டி இல்ல, புகழ் கல்வி ஆற்றல் செல்வம் திறமை ஆயுள் பெண் அழகு துணிவு இளமை அறிவு திறமை நோயின்மை நுகர்ச்சி நல்லூர், அதுதான் 16. அந்த 16 செல்வங்கள் பெற்று ஆவாரகுளம் ரசிகர்கள் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒரு ஆணின் மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பு அல்ல பின்பே 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 நிறைவான மகிழ்ச்சி கொட்டி கிடைக்கிறது. அதனால திருமணம் முடித்து நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே.